திரேதாயுக காலகட்டத்தில் போர்க்களம் எளிதானதல்ல. ஒவ்வொரு போர் வீரனும் தெய்வீக சக்தியுடன் வாழ்ந்து வரலாற்றை உருவாக்கியவர்கள். அதில் முதல் 10 வீரர்கள். 10வது இடத்தில் கும்பகர்ணன். இவர் கருமை நிறம் வாய்ந்த யமனின் உருவம். காற்றை காட்டிலும் வேகமாக ஓடக்கூடியவர். இந்திரனை தோற்கடித்தவர். வெற்றியின் மாலையை தனது சூளபாணியால் சூடியவர். ஆனால் ராமர் 3 தெய்வீக ஆயுதங்களை மட்டும் பயன்படுத்தியதால் தான் இவரை வீழ்த்த முடிந்தது. 9வது இடத்தில் விஸ்வாமித்திரர். இவரை சாதாரண முனிவர் என நினைத்தீர்களா? இல்லை, தேவர்களின் ஆயுதங்களை தன்னகத்தே கொண்டவர். வசிஷ்டருடன் நடந்த அந்த யுத்தம், அது ஒரு மாயம். அவர் ஒரு அசாதாரணம். 8வது இடத்தில் வாலி. இவர் வானரர்களின் மன்னன். துந்துபி என்ற மாபெரும் அரக்கனை கொன்றது அவரது மிகவும் பிரபலமான சாதனையாகும். சுக்ரீவனை 2 முறை தோற்கடித்த அவன் வெற்றி, அது பழிக்கு பழி. 7வது இடத்தில் இந்திரஜித்.